குர்பானி பிராணியினுடைய தோலை நம்மளே என்ன செய்யலாம், பதனிட்டு வச்சு பயன்படுத்தலாம், நம்மளே பயன்படுத்தலாம். அல்லது ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பயன்படுத்தலாம், பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அல்லது ஏழைகளுக்கு சதகா கொடுக்கலாம், ஏழைகளுக்கு சதகா கொடுக்கலாம். ஆனால் விற்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு ஆடை அறுத்துட்டோங்க, ஆடை அறுத்து அந்த தோலை வந்து ஒன்று நம்ம வச்சுக்கணும், இல்லை அன்பளிப்பாக கொடுக்கணும், சொந்த பந்தங்களுக்கு அல்லது யாருக்கா அன்பளிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏழைகளுக்கு சதகா கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? சதகா கொடுத்துருங்க. ஆனால் விற்கக்கூடாது. ஒருவேளை விற்றுட்டீங்க, இப்போ அந்த விற்ற காசை என்ன செய்யணும், ஒரு தோல் வந்து ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 1000 ரூபாய்க்கு போயிருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த காசை அப்படியே என்ன செஞ்சோன்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது, அப்படியே அந்த காசை சதகா செஞ்சிடணும். என்ன செய்யணும்? சதகா செஞ்சிடணும். சரி, இந்த குர்பானி தோலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுக்கக்கூடாது, நல்ல கவனிங்க. யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, இது மாதிரி பள்ளிவாசல் கட்ட போகிறோம், குர்பானி தோலை கொடுங்களேன் பயன்படும் அப்படின்னு சில குரூப் வரும், கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் மதரசா கட்டுமான பணிகளுக்கு குர்பானி தோலை கொடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? குர்பானி தோலை கொடுக்கக்கூடாது. அடுத்து குர்பானி பிராணியை அறுக்கிறதுக்கு வருவாங்கள்ல, கறி அறுக்கிறவங்க, அதுக்கு உதவியாக கறி வெட்டுறவங்க வருவாங்க பார்த்தீங்களா? இப்போ இவங்களுக்கெல்லாம் கூலியாக கொடுத்துடக்கூடாது. இந்தா உனக்கு இதான் கூலி அப்படின்னு கூலியாக கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான கூலி 1000 ரூபானா 1000 ரூபா கொடுத்துடணும், 1000 ரூபாய்க்கு பதில் அந்த தோலை வச்சுக்கப்பா அப்படின்னு கூலியாக கொடுக்கக்கூடாது. புரியுதா? அடுத்து அந்த ஊரில் உள்ள இமாம், தொழுகை வைக்கக்கூடிய இமாமுக்கு இந்தாங்க குர்பானி தோலை வச்சுக்கோங்க, கொடுக்கக்கூடாது. முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடியவர், அவருக்கும் இந்த தோலை கொடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சரி, மதரசாக்களுக்கு கொடுக்கலாமா? சில பேர் மதரசாக்களை கலெக்ட் பண்ண வருவாங்க. மதரசாவுக்கு கொடுக்கலாம், மதரசாவினுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அனுமதி இருக்குது. அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது செலவுக்கு சாப்பாடுக்கு பயன்படும், தாராளமாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மதரசா கட்டுமான பணிகளுக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது. சில பேர் நான் மதரசா கட்டுறோம், கொஞ்சம் பில்டிங் ஏற்ற வேண்டியது இருக்குது, இங்கே விசாலப்படுத்த வேண்டியது இருக்குது, குர்பானி தோலை கொடுங்கன்னு கேட்டால் மதரசாவுடைய கட்டிட வேலைகளுக்கோ பள்ளிவாசலுடைய கட்டண வேலைகளுக்கோ குர்பானி தோலை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அங்கே ஓதக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கலாமான்னா தாராளமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரி, இந்த குர்பானி தோலை கலெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அல்லது நம்மளே யாருக்காக கொடுக்க போகிறோன்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த குர்பானி தோலை பெறுவதற்கு தகுதியானவங்கன்னா, ஜக்காத்தை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியோ அவங்களாம் குர்பானி தோலை பெறுவதற்கு தகுதியானவங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, ஹைர்.